ஐயா நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி, எங்கள் குரல் தான் உறக்க ஒலிக்குது, நாங்கள் சொல்ல தான் பதிலெலாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்ட காலத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு வருஷத்தில் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலையும் சந்திக்க போகுது. அப்படின்னா நியாயமாக இந்த தேர்தலை எதிர்க்கட்சியாக களத்தில் இறங்கி களமாடி இருக்க வேண்டாமா அதிமுக? இடைத்தேர்தல் என்று வந்தாலே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே அவங்க ஆளுங்கட்சியா இருக்கிற போது வேகமா இயங்குவாங்க. அதுவும் குறிப்பா சொன்னீங்கன்னா அந்த கட்சியில பல தியாகிகள் வேற கட்சியிலிருந்து வரவங்க அதிகமா இருக்காங்க. அந்த திமுகவில் இருக்கிற யாருமே உழைப்புக்கு மரியாதையை உண்மையிலே சொன்னா இல்ல. நீங்க சந்திரகுமார் யாருங்க? தேமுதிகவிலிருந்து வந்தவர், கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு துரோகம் செய்து வந்தவர், அவர் தான் வேட்பாளர். இப்படிய வைகோ பிரிஞ்சவர் கூட திமுகவுல வேக்கோ என்று பெயரை வைத்துக் கொண்டு அண்ணன் வெற்றி கொண்டான் ஐயா வெற்றி கொண்டானவர்கள் ஊரா பிரச்சாரம் பண்ணி திமுக தாங்கி பிரச்சாரம் இல்லைங்களா? அந்த குடும்பத்துக்கு வாழ்வு உண்டா, வசதி உண்டா, வாய்ப்பு உண்டா? ஒண்ணும் கிடையாதுங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய 10 பேர் மந்திரி, இதுதான் திமுக. இந்த திமுக களத்துல நிற்கிற போது அதிமுகவுக்கு சார் ஒரே ஒரு பாயிண்ட் சார், எப்போதுமே இடைத்தேர்தல சூரியன் உதிக்குங்க, பொது தேர்தல சூரியன் மறையும். அதே 2020 வரக்கூடிய பொது தேர்தல சூரியன் நிச்சயமா மறையுங்க, இடைத்தேர்தல் மட்டும்தான் பிரகாசிக்குங்க. காரணம் என்ன? மக்களுக்கு இப்ப நாங்க என்ன கிடைக்கிறோம்னா மக்கள் மீது வருத்தப்படுறாங்க. நிறைய பேர் போன் பண்ணாங்க, என்னன்னா தேர்தல் அதிமுக நின்று இருந்தா திமுக பயந்து எங்களுக்கு அதிகமாக தொகை கொடுத்திருப்பாங்க, நீங்க நிக்காத நிலை குறைச்சு கொடுப்பாங்கன்னு வருத்தப்படுறாங்க. இப்ப அதுதான் பெரிய பிரச்சனையே. இப்ப ஒரு தேர்தல் நேர நாட்டுக்கு எந்த மாறுதலும் இல்லை. கடந்த முறை ஈவிகே செல்வம் என்கிற போது போட்டியிருக்க போதே சொன்னோம், உண்மையிலேயே அரசியல் மாற்றத்தையோ ஆட்சி மாற்றத்தையோ உருவாக்க போவதில்லை. இது வெறுமனே ஆளுங்கட்சி தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தி, பணபலத்தை பயன்படுத்தி, படைபலத்தை பயன்படுத்தி சுலபமாக வெற்றி பெற போற. இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. ஆனா ரைட், நீங்க சொல்றது இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதகம்னு நீங்க சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்போதான் ஒரு 4-5 நாட்களாக நம்ம பார்க்குறோம், தமிழகத்தில் ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஆளும் கட்சி மீது மக்கள் பெரிதும் அதிருப்தியில் இருக்காங்க. குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துக்கு அப்புறமா திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க தயாராகிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய காலகட்டம். அதான் அதிமுக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா இது ஒரு பெரிய வாய்ப்பு. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மக்கள் அங்கே வாக்களிச்சிருக்க போகிறாங்க, இதே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இல்லை அண்ணா பல்கலைக்கழக மேட்டர் இருக்குது, இல்லை சொன்ன வாக்குறுதிகள் சில செய்யலைன்னு அது களத்தில் போய் சொல்ல வேண்டிய இடத்துல அதிமுக தவறிடுச்சா? இல்ல சார், 2006 நினைக்கிற வருஷம் ஞாபகம் இல்ல, இதே மாதிரி பெண்ணாகர் இடைத்தேர்தல திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதித்தது. அதிமுக அம்மா இருக்கிற போது கடுமையாக திமுக மீது விமர்சனம் எழுந்தது. ஆனால் பெண்ணாகரத்துல திமுக இதைவிட வலிமையாக இருந்து போட்டியிட்டு மிக பெரும் வெற்றி பெற்றது. அதிமுக 3ஆம் இடம் போனது, அங்க பாமக 2ஆம் இடம் பெற்றது. ஆனால் ஒரே ஆண்டில் அடுத்து வந்த பொது தேர்தல திமுக படுதோலை சந்திச்சதுங்க, அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. அப்ப என்ன சொல்றீங்க? அந்த அதிருப்தி ஒரு தொகுதி என்பது முழுக்க 2 லட்சம் பேருக்கு ஓட்டுக்கு 5000, கடந்த தேர்தல் கூட 700 கோடி செலவு செய்ததாக பல விமர்சனங்கள் திமுக மீது எழுந்ததுங்க. அப்போ ஒரு தொகுதிக்கு இத்தனை கோடின்னு சொன்னா இந்த தொகுதியில் பாருங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் வீடு வீடா கவனிப்பாங்க. ஏன்னா அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, ஆற்றல் பலம் இருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி அமைச்சர்கள் ஒவ்வொரு வார்டா பிரிக்கப்பட்டு அவங்க வேலை செய்வாங்க. அப்ப இது நிச்சயமா எடுபடுங்க. இது கடந்த கால வரலாறு. திருமங்கலம் பாரலாம் எப்போ உருவாச்சோ ஈரோடு கிழக்குல தான் இறுதியாக முடிவடைஞ்சது. இப்ப ஈரோடு கிழக்குல மீண்டும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நிச்சயமாக திமுக அதிகாரத்தை மிக மோசமாக பயன்படுத்தும். தேர்தல் கமிஷன் பொறுப்புல இது நடந்தாலும் கூட தேர்தல் கமிஷனே தலையிட முடியாத அளவுக்கு ஒரு விஞ்ஞான முறைப்படி ஊழலை செய்யக்கூடிய, மக்களை விலைக்கு வாங்கக்கூடிய யுக்தியை முழுமையாக உணர்ந்தவர்கள் திமுக. திமுக மாதிரி தேர்தலில் மோசடி செய்யக்கூடிய கட்சி நாட்டில் எதுவுமே இல்லை. அவ்வளவு மோசடியா ஆட்சியில்தான் அண்ணன் வெற்றி கொண்டானுடைய அருமை புதல்வர் சூர்யானோட பதவி இல்லாம இருக்காங்க. அப்ப இவர்களை மாதிரி உண்மையா திமுக பார்வையிட்டே வாங்க, நேத்து வந்தாலும் பதவி அமைச்சு போறாரு. அவ்வளவுதான். அவர்கிட்ட கேட்டுறேன். ஆனா அது கூட இன்னொரு கேள்வி, நீங்க அக்கறை இல்லை சார், இவரெல்லாம் ரோசமே இல்லை சார், அது கட்சியே இருந்து வீணா போற உண்மை சொல்றேன் நானு. உண்மையிலே சூடு சொல்றீங்க, இந்த கட்சி வெளியே வாங்க. நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேன். நீங்க மக்கள் இடைத்தேர்தல் நீங்க சொல்லி கொடுத்து பேச விடுவீங்க. இல்ல நான் அடுத்த கேள்விக்கு போயிருக்கேன், நான் வரேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார். நீங்க இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சிக்கு சாதகம், திமுகவுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்றோம். பட் இன்னைக்கு சட்டசபையில் முதல்வர் பேசுறாரு, 2026 7வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி, சமீப நாட்களாகவே 200க்கு மேற்பட்ட தொகுதிகள் எங்கள் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத ஒரு பக்கம் இருக்கும்போது களத்தில் நாங்கள் இருக்கோம், இந்த தேர்தலையும் சந்திக்கிறோம், எந்த தேர்தல் இருந்தாலும் சந்திக்கிறோம், நாங்கள் 7வது முறை ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையா,
இல்ல அவர் சொல்றதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லைங்க, முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் சொல்வது, நான் கேள்வி கேட்கிறேன், 75 ஆண்டுகால திமுக வரலாற்றில் அதிமுக ஆரம்பித்த பிறகு அதிமுகவிடம் 7 முறை திமுக தோற்றிருக்கிறது. எங்க வெற்றி பெற்றது பாருங்க. இப்ப நீங்க அண்ணா உருவாக்கிய இயக்கம் ஒரே சின்னத்தில் போட்டியிட கட்சி, அதிமுக கூட பல சங்கடங்கள் செலுத்தது, பிளவுகளால சின்னம் முடக்கப்பட்டது. ஆனால் உதயசூரனையே இறுதி வரை வைத்திருக்கிற திமுக 7 முறை அந்த கட்சியிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆரிடம் தோற்றது ஏங்க? அம்மாவில் தோற்றது ஏங்க? அப்போ திமுக மீது நம்பிக்கை நிச்சயமாக மக்களுக்கு முழுமையா கிடையாது. அதிமுக செய்யக்கூடிய, அதிமுக வரக்கூடிய சில உட்கட்சி பிரச்சனைகள் மட்டும்தான் திமுக வென்றிருக்குங்க. எனவே திமுக 7வது முறை என்பது 8ஆம் கணிதா. நிச்சயமாக 2026ல அதுக்கு வாய்ப்பே இல்லை. 2006ல திமுக இதை விட மோசமா பேசுங்க. நீங்க கோயம்புத்தூர்ல செம்மொழி மாநாடு நடத்திய போது ஐயா கலைஞர் அவர்கள் மிக தெளிவா சொன்னாங்க, இன்னும் 25 ஆண்டுகளுக்கு திமுக தான் ஆளுன்னு சொன்னாங்க. அடுத்த ஒரே ஆண்டுல திமுக தோற்று படுதோலை சிந்திச்சு அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது, எதிர்கட்சிகள் வரணையா போச்சு. அப்போ திமுக எப்போதுமே அதிகாரத்துக்கு வந்ததுன்னா அதிகார தோரணையோடு இந்த மாதிரி பேசுவதே வழக்கம். தன் கட்சியில தியாகத்தோடு இருக்கிற யாரையும் மதிக்காதுங்க. இரவலாக வெளியிலிருந்து ஆட்களை வரவழைத்துக் கொண்டு அவர்களுக்கு பதவி வாரி வழங்கிக் கொண்டு தன்னுடைய கட்சிக்காக உழைத்த தியாகிகளை எல்லாம் காலிலே போட்டு மிதிக்கிற இயக்கம் தான் திமுக. இந்த திமுகவுக்கு காலங்காக உழைப்பவர்கள் அந்த கருப்பு சவ வேட்டி கட்டிங்களா, கருப்பு துண்டப்படுத்தலாம் மொழிய கட்சியால் எந்த பயனும் இல்லை. நான் சொல்றது, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அதிமுக வியூகம் என்னவா தான் இருக்கு? நாங்க மதில் மேல அமர்ந்து வேடிக்கை பார்ப்போம்ன்ற மாதிரி இருக்கா இந்த புறக்கணிப்பு? அப்படி புரிஞ்சுக்கணுமா என்ன? ஏன்னா இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு தேர்தலுக்கு. போன முறை தேர்தலுக்கு பேசினோம், கூட்டணிகள் வரப்போகிறது, பெரிய கட்சிகள் எங்களோடு வரப்போகிறார்கள் நம்ம பார்த்தோம். ஜெயக்குமார் அவர்கள் உட்பட பலர் சொன்னாங்க. அது எதுவும் பெருசா நடக்கல. திமுக கூட்டணி பலமாவே இருக்கு. பல கடினமான பேச்சுக்கள் இருவருக்குள்ள வந்தாலும் எல்லாருமே நாங்க இந்த கூட்டணியில இருக்கோம்னு தான் சொல்றாங்க. செல்வ பெருந்தகை சமீபத்தில் சட்டசபையில் பேசியதையும் நம்ம பார்த்திருப்போம். கம்யூனிஸ்ட்ல கூட அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா அவர்கள் சொன்ன விஷயங்களையும் பார்த்திருக்கோம். அப்போ அதிமுக அந்த 2026 தோல்வி திமுக இருக்குன்னு சொன்னா அதை தடுக்க என்ன வியூகம் சார்? இல்ல, 2011 இருந்து ஐயா கலைஞர் அவர்கள் மறைகின்ற வரையிலும் தோல்வித்த 13 முறை தோற்ற லிஸ்ட் வேணும் தரல பாருங்க நீங்க. அதாவது ஒரு வெற்றி தோல்வி என்பது ஓரிரு காலங்கள்ல வரும் போங்க. ஆனால் 2026 ஏன்னு சொன்னா 4 ஆண்டு ஆட்சிகளை மிகப்பெரிய சொன்ன இன்னைக்கு பாரு சார், ஈரோடு கிழக்குல தேர்தல் அறிவிச்சாங்க, திமுக நிக்குது. அங்க சில கிராமங்கள் நிறைய சார்ந்து இருக்குது. அங்க ஒரு விவசாயி சொல்றாங்க, அதாவது கூட்டுறவு கடன் கூட்டுறவு வங்கியில கடன் வழங்குற போது விவசாயிகளுக்கு கடனை கட்டி முடிச்சாங்கன்னா ஒரே வாரம் திருப்பி கொடுப்பாங்க. ஆனா வங்கியில நிதி இல்ல, பணம் இல்லைன்னு பொய்யான காரணங்கள் சொல்லி இந்த ஓராண்டுகளாக திமுக அரசு இழுத்தது வருதுங்க. இந்த மாதிரி அதிருப்தியை பொது தேர்தல் காமிப்பாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் நிச்சயமா பொது தேர்தல் மாதிரி நீங்க இடைத்தேர்தல் கையாள வித்தியாசப்படுங்க. பொது தேர்தல் செய்ய முடியாது, இடைத்தேர்தல் செய்ய முடியும். ஆனா அதிமுக என்ன வியூகம்ங்கிறத நிச்சயமாக இப்போது சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 26 திமுகவை ஏன் வீழ்த்த வேண்டும் என்பதை ஒட்டுமொத்த மக்களே முடிவு செய்வாங்க. பாத்தீங்க, பொங்கலுக்கு பாத்தீங்க, பொங்கலுக்கு 2500 ரூபாய் எடப்பாடி காசு கொடுத்த போது இன்னும் ஒரு 1500 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு புள்ள மாதிரி ஐயா ஸ்டாலின் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஒரு 500 ரூபாய் கூட தர முடியல. அப்ப நிதி இல்லைன்னு சொன்னா நீங்க வாங்கி கடனா என்னாச்சு? அதாவது லட்சக்கணக்கான கோடி கடன் வாங்கினீங்களே, அந்த கடனில் 500 ரூபாய் கூட கொடுக்க முடியாத நிர்வாகத்திறன் இல்லாத ஆட்சியை நடத்தி கொண்டு நீங்க மக்களை வஞ்சிக்கிறீங்க. இன்னைக்கு கூட சமீபத்தில் ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு கொளத்தூர்ல பேசிய விழாவில் முதல்வர் பேசும்போது சொல்றாரு, பெண்களுக்கு உரிமை தொகை எத்தனை பேருக்கு, எத்தனை கோடி பெண்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் மாசம் தரோம். பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் மாணவர்களுக்கு புதுமை பெண். 2026க்கு போவோம். நம்ம நிறைய பேசினோம். ஈரோடு கிழக்கு இப்ராஹிம் பேசினதும் வெற்றி கொண்டாடவர்கள் பேசும் கொடுக்கல் வாங்கல் எங்களுக்குள்ள உண்டு, நாங்கள் தோழமையோட தான் இருக்கோம், நாங்கள் நிறையா கொடுப்போம், அவங்க கிட்ட இருந்து வாங்கிப்போம், அவங்க கனிவோடு கேட்பாங்க, நாங்கள் திருப்பி கொடுப்போம். ஆனால் இந்த கூட்டணி அசையாது, இந்தியா கூட்டணி 2026க்கு அப்படியே தான் இருக்க போகுது நிச்சயமா அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னைக்கு முதல்வர் சொன்னதையும் பொருத்தி பார்க்கணும், துணை முதல்வர் சொன்னதையும் பொருத்தி பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு முன்னதாக 200க்கு மேலே 7வது முறை வெற்றி. அப்போ அந்த கூட்டணி பலம், பர்முட்டேஷன், காம்பினேஷன், நம்பர்ஸ் ஒன்று இருக்குது. அதிமுக தனிச்சு நிற்குது. நீங்கள் முதலே சொன்ன மாதிரி சின்ன சின்ன குழுக்களாக சிலது இருந்துச்சு, வெளியே சென்றவர்கள் சில பிரச்சனைகள்லாம் இருந்து தோல்வி காரணம் அந்த இஷ்யூ இன்னும் சால்வ் ஆகலை. நம்ம என்ன நிலைமையில பார்த்தோமோ இன்னைக்கு வேணா ஒரு தலைவராக நம்ம பார்க்குறோம். ஸோ இத்தனை சிக்கலுக்கு நடுவில் நீங்கள் எந்த நம்பிக்கையில் 2026 அதிமுகவினுடைய வெற்றிக்கான ஆண்டுன்னு சொல்றீங்க சார்? கூடா நட்பு கேடாய் முடியும் என்று காங்கிரஸ் கட்சியை கருவறுத்தவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள். அந்த காலத்துல திமுகவை, அதுக்கு முன்றைய தேர்தலில் திமுகவை காங்கிரஸ் மிரட்டி 63 தொகுதி வாங்குச்சுங்க. இன்றைக்கு அதே திமுக காங்கிரஸை மிரட்டி போட்டிடாம தவிர்க்குது.
அப்போ காங்கிரஸ் போன்ற எல்லா கூட்டணி கட்சிகளுமே திராவிட முன்னேற்ற கழகம் பேசும்போது நடுவுல இருந்து பாத்துட்டு இருந்தாரா? இல்ல தெரியாம கேட்கிறேன். என்னமோ முதலமைச்சரும் எங்களுடைய டெல்லி தலைமையும் பேசும்போது நடுவுல இவரு தான் கமிட்டி மெம்பரா உட்கார வச்சு பாத்துட்டு இருந்த மாதிரி சொல்றாரு. நாடு பூரா தெரியாது, உங்களுக்கு மட்டும் உங்களோட அதிமுகவோட கருத்து. நீங்க போட்டியிடுறதுக்கே பயப்படுறீங்க. விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிச்சீங்க, விக்கிரவாண்டி தேர்தலை புறக்கணிச்சிட்டீங்க, அடுத்து இந்த தேர்தலையும் புறக்கணிக்கிறீங்க, தொடர்ந்து புறக்கணிச்சிட்டு தானே இருக்கிறீங்க நீங்க. நன்றி இப்ராஹிம், அவர் நேரம் பேசிட்டோம், நான் வரேன். பரவாயில்ல. அதாவது அதிமுகவுக்கு எப்போதுமே இது போன்ற ஒரு சரிவுகளை எல்லாம் பார்த்து மீண்டும் எழுந்து கட்சி தான். நீங்க தொடர்ந்து எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிற மாதிரி தொடர்ந்து 3 பொது தேர்தலில் தோல்வி தழுவி முதலமைச்சர் நாற்காலியை எட்டி பிடிக்க முடியாத சூழ்நிலை திமுக வந்ததுங்க. அதுக்கு பிறகு அம்மாவுடைய காலத்தில் அப்படித்தான். ஜாம்பவான் சொன்னா ஐயா கலைஞர் கருணாநிதிக்குள்ளே வந்து அம்மாவை கண்டு அஞ்சி நடிகை காலம் உண்டு. அந்த வார்த்தை தவறா நினைச்சுக்க வேண்டாம். அதாவது அந்த அளவுக்கு அதிமுக வீரியமான தொண்டர்களை கொண்ட இயக்கம். தலைவர்கள் நம்பி, தொண்டர்களை நம்பித்தான் ஒரு தலைமை இயங்கிறது. அந்த தலைவரே தொண்டர் தான். அதனாலதான் அதிமுகவுக்கு எந்த அச்சம் இல்லைங்க. திமுக அப்படி அல்ல. ஒரு குடும்பத்தை தாண்டி யாராலும் எதுவும் பேச முடியாது, சிந்திக்க முடியாது. அந்த குடும்பம் எடுக்கிற முடிவுதான் ஒட்டுமொத்த முடிவே. இப்போ நாட்டு மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே 2026 இந்த பிரச்சாரத்தை மக்கள் விரும்புறாங்க. இப்போ நடிகர் விஜய் ஏன் பேசுறாங்க? விஜய் பேசுகிறோம், திமுக ஏன் பயப்படுது? மாத்தி மாத்தி ஏன் பதில் சொல்றீங்க? அப்போ உங்களுக்கு அச்சம்ங்க. ஏன்னா எந்த தலைவரையும் நீங்க வந்து வெளியில தேடுறதே இல்ல, குடும்பத்துக்குள்ளே தேடுறீங்க. குடும்பத்தை தாண்டி தலைவர் உருவாக முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு மாமன்னனை போல இயங்குகிற இந்த திமுக தமிழ்நாட்டில் தீய சக்தி என்று எம்ஜிஆர் சொன்னது நிதர்சனமான உண்மை. காலங்காலமாக ஒரு வாழையடி வாழையாக போல ஒரு இல்ல நம்ம சட்டசபை தேர்தலை மட்டும் பார்க்க வேணாம், அப்படியே திரும்பி பார்ப்போம். உள்ளாட்சி தேர்தலாகட்டும், பாராளுமன்ற தேர்தலாகட்டும், கடந்த ஒரு 6-7 தேர்தல்கள்ல தொடர் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்கல்ல சார். நீங்க தொடர் வெற்றிங்கிறது பெரிய சாதனையா அல்ல. நீங்க நாடாளுமன்ற தேர்தல் 2 முறை வெற்றி, 21 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை விட அதிமுகவுக்கு 3% வாக்கு தான் குறைவாக கிடைத்தது. அதுவும் இப்போ சொன்னாங்க நீட் போன்ற பொய்யான அனைத்தையும் பொய்யான வாக்குறுதியை சொல்லி திமுக வென்றதை ஒழிய மக்கள் மனதை வெல்லவே இல்லை. என்ன காரணம்? இன்றைக்கு கூட சட்டசபையில முதலமைச்சரோட முன்னாக எதிர்க்கட்சி தலைவர் 2-3 மணி நேரம் பேசிய பேச்சை வெளியிலே சொல்ல தைரியம் பேச வைக்கலாம். தைரியம் இருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் பேசிய வீடியோவை வெளியில் வைக்கலாம். முடியாத காரணம் என்ன? ஏற்கனவே டங்ஷன் பிரச்சனை எதிர்க்கட்சி தலைவர் பேசிய போது திமுக ஒட்டுமொத்தம் நடுங்கி போச்சுங்க. இன்றைக்கு அவர் சட்டமன்றத்தில் பேசிய உரையின் மூலமாக திமுகவுக்கு குலையடைய போயிருக்குங்க. அதனாலதான் திமுக போட்டியிட்டு வெற்றி பெற்று நாங்க வந்து 26 வெற்றி பெறுவதற்கான அச்சாணி உருவாக்கிட்டோம். ஈரோடு கிழக்கில் வென்றது மூலமாக 26 வெற்றி மாய உருவாக்க பார்க்கறாங்க. இந்த மாயை வெல்லாது 26 பலமான வலிமையான கூட்டணியை அதிமுக கட்டமைக்கும். அந்த கூட்டணியின் மூலமாக நான் தெளிவா சொல்றேன், 2011 மாதிரி திமுக எதிர்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாத நிலை நிச்சயமாக வருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியுடைய மக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சிருக்கிறது. ஆனாலும் ஈரோடு வெல்லும். என்ன காரணம்? நான் முதலே சொன்ன மாதிரிதான், ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுப்பீங்க, மக்களுக்கு பொங்கல் பரிசு தமிழ்நாடு கூட தரல. ஆனா ஈரோடு கிழக்கில் பொங்கல் பரிசு நிச்சயமாக உண்டு. அதனால் வெற்றி பெறலாம். முடிய தமிழ்நாட்டு மக்களை மொத்தமாக நீங்க அள்ள முடியாது, வெல்ல முடியாது. 26 அதிமுக வெற்றி வருங்க. ரைட். இறுதி கருத்தா மணிகண்டன் சார், அதாவது இந்த ஈரோடு கிழக்கு புறக்கணிப்பு மூலமா என்ன சொல்ல வருது அதிமுக? திமுகவுக்கு களம் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சோ எதிராக? ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் எங்களோட பலம்னே சொல்லிட்டு இருந்த அதிமுக களத்துக்கே வரல. 2 தேர்தலாக விக்கிரவாண்டியும் இதே சொல்லி வந்தாச்சு, இங்கேயும் வெளியே வந்துட்டோம். களத்தை ரொம்ப ஈஸிப்படுத்தி கொடுக்குறாங்களா திமுகவிற்கு? சுருக்கமா இல்ல சார். அதாவது ஏற்கனவே EVKS மகன் மறைந்தாரு, BVKS மறைந்தார். இப்போ ஓராண்டு உள்ள அந்த பதவி, இதுல போய் கால நேரத்தை விரயம் செய்து கட்சிக்கு ஒரு சிரமத்தை உருவாக்க அவசியமே இல்லை. ஏன்னா ஒரு தொகுதியின் மூலமாக பாஜகவுக்கு மறைமுகமாக நீங்க ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அதான் நாங்க ஆரம்பத்துல சொன்னோம். ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் கேளுங்க, ஒரு குறுக்கீடு மட்டும் தான். அதாவது கள்ள கூட்டணின்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரு. இங்க கூட இருந்தாரு சூரிய வெற்றி கொண்டாட அவர்கிட்ட சொல்றேன், இனிமேல் முதலமைச்சர் சொல்லுங்க அது கள்ள கூட்டணி எல்லாம் கிடையாது, நேரடியான கூட்டணி. எப்படி நேரடியான கூட்டணினா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு யார் ஆதரவா வாக்களிச்சா? எங்க நீங்க கூட்டணியில நிலைப்பாடு எதுக்கு வாக்களி? இருவர் பேசினா புரியாது. அவர் கேளுங்க, நீங்க குறுக்கீடு கேளுங்க, கேள்வி கேளுங்க. இல்லங்க நாங்க வெக்கப்பட தேவையில்ல. ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வாக்களிச்சு நீங்க தான் வெக்கப்படணும். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வாக்களித்து விட்டு கூட்டணியிலன்னு சொல்றீங்க பாருங்க, அதுக்கு நீங்க தான் வெக்கப்படணும். சந்திக்க முடியல. சுருக்கமா மணிகண்டன், ரொம்ப சுருக்கமா
ரொம்ப சுருக்கமா ஒரு வரி. மௌனமா கடந்து போச்சுன்னா காங்கிரஸ் தேசிய கட்சியா இருந்து வெட்கப்பட வேண்டும். 2026 காங்கிரஸ் உட்பட மொத்த கட்சி தோற்கடித்து அதிமுக வெல்லுங்க. ரைட்.